அந்த காலத்துல ஓட்டு கேட்க போறவங்க இதுல சத்தியம் பண்ணுங்க அதுல சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இவங்களும் சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்க. மனப்பூர்வமா சத்தியமும் இருக்கும். ஆனா இந்த காலத்துல என்ன தெரியுமா நடக்குது? நீங்க காசு கொடுக்குறீங்களா உங்களுக்கு ஒரு சத்தியம், நீங்க காசு கொடுக்குறீங்களா அவங்களுக்கு ஒரு சத்தியம், நீங்க காசு கொடுக்குறீங்களா அவங்களுக்கும் சத்தியம் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் தெளிவா மாறிட்டாங்க. இதை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தெரியுமா பதில் வரும்? நீங்க மட்டும் சத்தியம் பண்ணதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்களா, நாங்க மட்டும் ஏன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. கிராமத்து சைட்ல இருக்கிற மக்களே விழிப்புணர்வா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவை போய் பார்த்துட்டு வாங்க. ஏரியா தாதா ஏன் முன்னாடி சத்தியம் பண்ணிருக்க? 40,000 கொடுத்துட்டுன்னு பேசுறியா? பையா இன்னொரு ஆளுன்னா 40,000க்கு 50,000 வாங்கிருக்கியா? காசு 50,000 வாங்கிக்கிறியா? நீனா 40,000க்கு அந்த 50,000 மொத்தம் 90,000மா? என்ன அப்படி ஏமாத்தி சாப்பிடுறியா? ஏயா ஏமாத்தியாவனா? அவங்கிட்ட ஒரு போய் சத்தியம், உன்கிட்ட ஒரு போய் சத்தியம். யாரையா உண்மையா சத்தியம் பண்றான்? சரிம்மா, இப்ப 2 பேரும் காசு வாங்கிட்டு புது ஆளு போறங்கறியா? 2 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு புது ஆளுக்கு ஓட்டு போட போறேன். இதெல்லாம் அநியாயமா தெரியல? ஏயா நீ ஏமாத்தி தூண்டல? நான் என்ன ஏமாத்துறேன்? நீ என்ன பார்த்தா? யாரு மட்டும் சொத்தி நீ ஏமாத்தல? ரோடு போடுற ரோடு உடைச்சிட்டு இருக்க. என் காசு வாங்கிட்டு முள்ளையும் பத்தமா அப்ப போனதும் எனக்கு போடல. நீ போன எலெக்ஷன்லயே எங்க போச்சுற? எங்க போச்சுற? ஓட்டே போடலையா? புது ஆளுக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்புறம் நான் இப்ப காசு நான் கொடுத்த காசை கொடு. எப்படியா? இப்ப நான் கொடுத்தல 26 காசு கொடு. ரோடு போட்டு விட்டு போறேன், எனக்கு கப்பல் வருது, எனக்கு இந்த வருதுன்னு சொல்லிவிட்டு முட்டை பால் எலுமிச்சம்பழம் கல்புரத்துல வாங்கி அமுச்சு விட்டு எங்களுக்கு எதுவும் வரலன்னு இவ்வளவு வாங்கி சத்தியம் பண்ணிடல. அப்புறம் காசை வாங்கிட்டு ஓட்டு வேற யாருக்கு போடுவாங்க? ஆயா உனக்கு 40,000 அவருக்கு 50,000-60,000 வாங்கின அவனுக்கே ஓட்டு போடல, உனக்கு எப்படியா போடுவாங்க ஓட்ட? ஏமா செருப்பை மறந்து போட்டு போயிட்டேன் அப்படின்னு செருப்பு எடுக்க வந்தா நீ இப்படி பேசிட்டு இருக்க வேண்டியவனே. திருடு தர முடியல, இல்ல திருடு தர முடியல. புது ஆளுக்கு தான் ஓட்டு போடுவான். அப்ப காசாவது கொடுமா? காசெல்லாம் கொடுக்க முடியாது. விட மாட்டோமா? உன்ன போலீஸ கூட்டிட்டு எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டல, போலீஸ கூட்டிட்டு என்ன பண்ற மட்டும் பாருமா, என்ன பண்ண மட்டும் பாரு. என் பவர் தெரிய மாதிரி இல்ல, எனக்கு என்ன தெரியும்ல. ஒருத்தன் கூழ்மாமா ஒருத்தன் வந்தான்ல, கூழ்மாமாவை காசு கொடுக்காம ஏமாத்தினியா? கலப்பத்தமெல்லாம் சத்தி வாங்கினியா? ரோடு போட்டாயா? எங்க வீட்டுக்கு தண்ணி வச்சாயா? என்கிட்ட நீ சத்தி வாங்கினியா? யாரு உங்ககிட்ட சத்தி வாங்கின மாதிரி நீ என்கிட்ட சத்தி வாங்கினியா? நீனா நான் சத்தியமா நான் உனக்கு ரோடு போட்டு ஓட்டு தரேன்னு சொல்லுவோம் தான். ஆனா எப்படி போடுவோம்? நாங்களும் போடுறோம் தான் சொன்னோம். ஓ நீ போற மாட்டியா? நீ சத்தியம் பண்ணிட்டு நாங்க போறோம்னா நாங்க அதே பேர் தான் நாங்களும் போடுறோம். உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டியா? ஆமாயா வச்சுக்கிறமா, எலெக்ஷன் அன்னைக்கு வச்சுக்கிறமா. ஒண்ணு இல்லையா? வச்சுக்கிறியா? 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 விட மாட்டியா? போயா போயா வெளியே.